ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுகிறேன். லாஸ்ட் வீக் நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் வயிறு வலின்னு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படின்றது இருந்தது. அதாவது அவங்களுடைய அப்பெண்டிக்ஸ் இன்ஃபெக்ட் ஆகி இன்ஃப்ளேம் ஆகி வீங்கி அதுக்குள்ளே ஃபுல்லாக பஸ் வச்சுருந்தது. ஸோ நான் பேஷண்ட் கிட்ட அந்த ரிப்போர்ட் சொல்லிவிட்டேன். அவங்க டாக்டர்கிட்டையும் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ டாக்டர் சர்ஜரி அப்படின்னு சொல்லும் போது அந்த பேஷண்ட் ஒத்துக்கலை. அவங்களுடைய இது என்னென்னா, எனக்கு மருந்து கொடுங்க, நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன், இல்லைனா நான் ஒரு 4 days கழித்து வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதை எதுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி அதுக்குள்ளார பஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம வெயிட் பண்ண முடியாது, மருந்தனால குணமும் படுத்த முடியாது. சர்ஜரி மட்டுமே அதுக்கு ட்ரீட்மெண்ட். அண்ட் நம்ம டிலே பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அப்பெண்டிக்ஸ் உள்ள பஸ் இருக்குது இல்லைங்களா, அது வெடித்து அந்த பஸ்ஸெல்லாம் வயிறுக்குள்ளே ஃபுல்லாக போயிடும். அப்போ நம்ம அவங்களோட உயிருக்கே ஆபத்தில் போய் முடியும். அதே மாதிரி இன்னும் நம்ம டிலே பண்ணோம்னா அந்த அப்பெண்டிக்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்க அப்பெண்டிக்ஸ் அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர்ஸோட ஒட்டி சர்ஜரியுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து சர்ஜரி பண்ணுறாங்கன்னா ஒன்று அது ரப்சர் ஆகிருக்கும், இல்லைனா ஃபுல்லாக அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர்ஸோடு ஒட்டிகிட்டு இருக்கும். சர்ஜரி டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவாகவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்களுக்கு நீங்கள் பெயினில் இருக்கீங்க அப்படின்னா சர்ஜரி டிலே பண்ணாதீங்க, வேறு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் போகாதீங்க, மருந்து மூலமாக குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. உடனே உங்கள் டாக்டர் சொல்கிற அட்வைஸ் கேட்டு சர்ஜரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.